compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 1.5 வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இறந்துருச்சாமே அப்படின்னு. தம்பி, நீ அந்த நியூஸ் சேனல் அழுத பையனான இந்த துருவிஷ்ணு அவங்க அப்பாவா நீ அப்படின்னு சொல்லி துருவிஷ்ணு அவங்க அப்பாவாங்கிற மாதிரி பேர் வாங்கி கொடுத்த மாதிரி பையன். எவ்வளவு சுட்டிமா அந்த விஜய் பாட்டு போட்டா நான் ரெடி தான் வருவேன். அந்த இந்த சந்துக்குள்ளார எங்க சுத்திட்டு இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே எப்படிதான் அவனுக்கு காது கேட்குமா வந்துருவான். பாட்டு போட்டாலே பார்க்கக்கூடிய துருவிஷ்ணு இப்ப இருந்திருந்தாங்கன்னா, அந்த பதவி இருக்கும் பொழுது இருந்திருந்தாங்க, இப்ப என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? பட்டாசு அடிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த வெளி பட்டாசு அடிச்சிருப்பாங்க. விஜய் சார் சிஎம் ஆனது அவங்க ரியாக்ஷன் என்ன வருது? தெரியும். ஓகேவா? 2 மணிக்கு ஃபோன் பண்றாங்க, பொண்ணு இறந்துருச்சுங்கும் போது நான் தாய் மாமாங்க. எனக்கு அதாவது ஒரு உசுரை தூக்கி கொடுத்தமே, அந்த அந்த குழிக்குள்ள போயிட்டு என் பையன் அந்த குழியில இருக்கானே, என் அக்கா பொண்ணு இந்த குழியில இருக்கு. பாதிக்கப்பட்ட நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு துக்கம் அப்படின்னு. ஆனா சொல்றவங்க ஈஸியா என்னோட பையன் இறந்தப்ப கீழே போட்டிருக்காங்க, இவனுக்கு அறிவு கிடையாதா, இவன் எதுக்கு பையனை கூட்டிட்டு போனா, இன்னும் இவனுக்கு இன்னும் 26 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வருதுன்ட்டு கூட்டிட்டு போனானா அப்படின்லாம் கமெண்ட்ல வந்து. நேயர்களுக்கு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கரூர்ல தான் இருக்கோம், துருவிஷ்ணு குடும்பத்தாரோட தான் இருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசவும் போறோம். தம்பி வணக்கம். வணக்கங்கம்மா. பெரிய துயரம், இன்னும் அதுல இருந்து மீண்டு இருக்க மாட்டீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த தருணத்துல நம்ம சந்திக்கிறது கஷ்டமா தான் இருக்குது. வந்து கேட்டா நான் உங்களுக்கு அந்த நினைப்பு, அந்த இப்ப இருந்திருந்தா என்ன பண்ணுவானா அப்படின்னு ஒரு நினைப்பெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. அது கேட்க கேட்க இன்னும் நினைப்பு ஜாஸ்தி ஆகுது. என்ன மனநிலையில இருக்கீமா துருவிஷ்ணு? இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்காங்க வீட்டுக்காரம்மா. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்கோம். அம்மாவும் அப்படிதான் வந்துட்டு இருக்காங்க, அப்பாவும் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அக்கா இன்னும் வந்து குற்றம் உணர்ச்சினால வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மீண்டு வந்துட்டு இருக்காங்க. அதோட பிள்ளையுமே இப்ப இல்லையா, அந்த பொண்ணுமே இல்லாததுனால நான் கூட்டிட்டு போய் 2 உயிர் போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. குற்றம் உணர்ச்சினால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மீண்டு வராங்க. அக்கா வந்து இன்னும் ஸ்லோவாக மீண்டு வராங்க, அவ்வளோதாங்க. சரி, கண்டிப்பா அதுல இருந்து நீங்க பூர்ணமா மீண்டு வரணும் அப்படின்றது எங்களோட பிரார்த்தனையுமே கூட. துருவிஷ்ணு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மட்டும் இல்ல, அதிகமா கேள்விப்பட்ட பேராவும் அது இருந்தது. 1.5 வயசுல ஒரு குழந்தை ஒண்ணு இறந்துருச்சாமே அப்படின்னு. அது இன்னமும் ரொம்ப நெருடா இருக்கு. பாக்குறவங்க இன்னும் கேக்குறாங்களா தம்பிய ஞாபகத்தை கேக்குறாங்க. அந்த பையன் வந்து நானே வெளியவே போய் ஏதோ ஒரு கடையில போய் ஜாமான் வாங்க போனானா உடனே பார்த்துட்டு, தம்பி நீ அந்த நியூஸ் சேனல் அழுத பையனான இந்த துருவிஷ்ணு அவங்க அப்பாவா நீ அப்படின்னு சொல்லி துருவிஷ்ணு அவங்க அப்பாவாங்கிற மாதிரி பேர் வாங்கி கொடுத்த மாதிரி போயிட்டான். துருவிஷ்ணு அவங்க அப்பாவாங்கிற மாதிரி போயிட்டான். நீங்க துருவிஷ்ணு அவங்க அப்பாவா, அந்த 1.5 வயசு பையன் அந்த துருவிஷ்ணு அவங்க அப்பா அந்த மாதிரி போயிட்டான். தம்பியை பத்தி தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எவ்வளவு சுட்டிமா அந்த அந்த அவன் எந்த இடத்துலயுமே ஒரு இடத்துலயே உட்கார மாட்டாங்க. எங்க அம்மா விஜய் பாட்டு போட்டா நான் ரெடி தான் வருவேன். அந்த இந்த சந்துக்குள்ளார எங்க சுத்திட்டு இருந்தாலும் இந்த அப்பார்ட்மெண்ட் கீழே எப்படிதான் அவனுக்கு காது கேட்குமா வந்துருவான் உள்ளார. விஜய் சார் பாட்டு கேட்டு வந்து அந்த அந்த பாட்டை பார்த்து முடிக்கிற வரைக்கும் கண் அசைக்க மாட்டாங்க. பாட்டு தீர்ந்துச்சுன்னா திருப்பி வேற இது மாத்த சொல்லுவான், நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோன்னு போட சொல்லுவான். அது வேற இதுல திருப்பி வருதான் டக்கு டக்குன்னு போட்டா அந்த பாட்டு தீர வரைக்கும் வெளியே இந்தாண்ட அசைய மாட்டான். போகவே மாட்டாங்க, அந்த இடத்த விட்டே போக மாட்டான். மேல அது பைத்து அவன் அந்த பாட்டை விட்டே போக மாட்டான். அப்படியே நின்று அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். யாராவது திடீர்னு மாத்திட்டாங்கன்னா அதை போடுன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து ரிமோட்டை இழுத்து அமுக்க சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு பிடிக்கும். அவனை இன்னும் மறக்க முடிய மாட்டாங்க. அவங்க அம்மா பேசுறது இல்ல, நான் அவன் வாய் திரும்புறதுக்கு ஆனதுனால அவன் நம்ம பக்கம் திரும்பிட்டான். அது வந்து அவனுக்கு வந்து அது இப்போ துருவிஷ்ணு அந்த கூட்டத்துக்கு அவரை பாக்குறதுக்கு போன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு அவரு சிஎம் ஆயிருக்காரு. ஒரு பக்கம் துக்கம் எவ்வளவு தூரம் இருந்தாலும் விஜய் அவர்கள், ஏன்னா பல பேரோட கனவு 42 உயிரோட ஆசீர்வாதம் கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் சிஎம் ஆனது? எல்லாமா ஃபுல் சப்போர்ட் அவங்களுக்கு. ஃபுல் சப்போர்ட்டுமே அவங்களுக்கு. என்னன்னா ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தாங்க. ஏன்னா அந்த 41 பேருங்கிறது வந்து இறந்துட்டாங்கன்னு நம்ம சொல்றோங்க.
அந்த இறந்தவங்க வந்து 7 மாதம் ஆயிடுச்சுங்க. ஆனால் வந்து அந்த 42 பேர் அவர் வந்து என்ன சொன்ன, நான் தப்பு செய்யலை, நான் அந்த இடத்துல நான் தப்பு செய்யலை, நான் எங்கேனாலும் நான் வரேன், எந்த இடத்துல நான் வரேன், நான் தப்பு செய்யலை. நான் அப்போ கூட கடைசியில் வரைக்கும் அவர் பார்க்குறேன்னு தான் சொன்னார். நாங்கள் சென்னைக்கு போகும்போது கூட கூடிய சீக்கிரம் வந்து உங்களை நான் நேரில் நான் பார்க்குறேன், நான் உங்களை நேரில் வந்து நான் கண்டிப்பாக கரூரில் பார்ப்பேன், உங்களுக்கு உண்டானதை நான் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் வந்து நீ எதுக்கு ஒரே வார்த்தை, நாங்கள் உள்ளே போகும்போது கூட அதான் கேட்டார், அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வராதுன்னு சொன்னேன் இல்லைங்கம்மா, ஏம்மா அப்படின்னு சொல்லுவோம். வீடியோ கால்லையும் கேட்டார், நாங்கள் நேரில் போய் பார்க்கும்போதும் அதான் கேட்டார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, சரிங்கம்மா ஆனதா, சரி விடுங்க, நான் நேரில் வந்து இன்னைக்கு இல்லை என்னைக்கா இருந்தாலும் பர்மிஷன் வரும், உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நேரில் பார்த்து உங்களுக்கு உரியானதை நான் பண்ணி கொடுக்குறேன். நான் போன தடவை வந்து பிபிசியில் வந்து பேட்டி எடுத்திருந்தாங்கன்னா, அப்போ வந்து வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து அந்த காது பிரச்சனை ஒன்று சொல்லியிருந்தாங்க, அதுக்கு சொல்லியிருந்தேன், அது பண்ணி கொடுக்குறேன், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அவங்க சைட்லேருந்து பேசினாங்கன்னா பண்ணி கொடுக்குறேன். இல்லை அப்போ வந்திருந்தாலுமே கூட ஒரு விஜய் ஒரு கட்சியின் தலைவராக தான் உங்களை வந்து பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டின் முதல்வராக விரைவில் உங்களை வந்து பார்த்து கண்டிப்பாக ஆறுதல் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நிறைய ஒரு விமர்சனம் வந்துச்சு இல்லைம்மா, இந்த கரூர் மக்கள் இங்கேருந்து அழைச்சிட்டு போயிட்டாரு, அவர் இங்கே வந்து பார்த்துருந்துருக்கணும், இப்போ முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா அது வந்திருக்கணும்னு தொடர்ந்து அவர் மேலே ஒரு விமர்சனம். குறிப்பாக கரூர் மக்களுக்கு அந்த 41 குடும்பத்தாருக்குமே ஒரு கோபம் இருக்கிறதா நிறைய பேர் எழுதுறாங்க, சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்ப்பீங்களா? அதெல்லாம் பார்க்கறது உண்டா? அது பார்க்குறவங்க, நான் சொல்கிறவங்க அவன் சொல்லுவாங்க, கமெண்டில் போடுவாங்கண்ணா, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, 5 நிமிஷம் போட்டுட்டு கமெண்டில் போயிடுவாங்க. எங்களுக்கு அந்த இது இல்லைங்க. தப்பு யார் மேலே இருக்குன்னு சிபிஐ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கண்ணே. அவங்க உரிய நாங்கள் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரே வார்த்தை, உங்கள் குழந்தைங்களோட உயிருக்கு நாங்கள் வந்து தீர்ப்பு நாங்கள் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சிபிஐ சொன்னாங்க. யார் மேலே தப்பு இருக்குதோ கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம யார் மேலே தப்புன்னு தெரியலைங்கும் போது அந்த இடத்துல போய் நம்ம யார் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பாதிக்கப்பட்ட நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு துக்கம் அப்படின்னு. ஆனா சொல்றவங்க ஈஸியா சொல்லிடுறாங்க. குறிப்பா விஜய் மேலேயே இன்னும் பழிய போட்டுக்கிட்டு இருக்கவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அதெல்லாம் பாக்குறீங்களா? டெய்லியும் இல்ல பாக்குறேங்க, நான் இன்ஸ்டாகிராம்லயும் பாக்குறேன்னா, யூடியூப்லயும் பாக்குறேன், எல்லாத்துலயும் பாக்குறேன். நான் பார்க்கும்போதெல்லாம் கீழே கமெண்ட்ல பார்த்துட்டு, ஏன்னா நான் அந்த பையன் இறந்தப்ப என்னோட பையன் இறந்தப்ப கீழே போட்டிருக்காங்கண்ணே, இவனுக்கு அறிவு கிடையாதா, இவன் எதுக்கு பையனை கூட்டிகிட்டு போனான், இன்னும் இவனுக்கு என்ன 26 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வருதுன்ட்டு கூட்டிகிட்டு போனானா அப்படின்லாம் கமெண்ட்ல வந்துச்சுங்க. நான் கூட்டிகிட்டு போனேன்னா அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த கமெண்ட் பண்ணுறவங்ககிட்ட போய் நம்ம சொல்லி அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்ககிட்ட சொல்லி வேஸ்ட்டு தான். நம்ம விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது எப்படி இருந்தது? இந்த மாதிரி 108 சீட்டு வந்துட்டாரு, பதவி ஏற்கும் பொழுது குடும்பமா எப்படி பாத்தீங்க, எப்படி ரியாக்ட்? இவங்க வீட்டுல பாத்துட்டு இருந்தாங்கண்ணே, நான் வேலைக்கு நான் இல்ல வேலைக்கெல்லாம் போலீங்க, நான் பசங்க கூட உட்காந்து பாத்துக்கிட்டு 108 சீட்டு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்கண்ணே, மகிழ்ச்சி தாங்க. வேற எல்லாம் அம்மாவும் மகிழ்ச்சி தானே, அக்காவும் மகிழ்ச்சி, குடும்பம் எல்லாமே மகிழ்ச்சி தான். விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுல எல்லாருமே மகிழ்ச்சி தான், வேற எது இல்லை. சரி, எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றாங்க? தாவேக்கால இருந்து இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்களா? இப்ப கூட ஒரு குறைகள் சொன்னதுமே அவங்க வந்து பண்ணி கொடுக்கறது. இவரு கரூர் ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி தலைவர்னு சொல்லுவாங்க, அது எதோ சொல்லுவாங்க, கிருஷ்ணாயபுரத்துலன்னு சொன்னாரு. அவர் ஃபோன் பண்ணி இது மாதிரி இதோ பார்த்துட்டு வீட்டுக்கு காது கேட்காதுன்னு சொன்னதுக்கு மாவட்டத்திலேருந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா. ஓகே, இன்ன வரைக்கும் அவங்க கான்டாக்டில் தான் இருக்காங்க. அந்த மாதம் 5000 ரூபாய் பணமும் வர வைக்கப்பட்டது. ஓகே, இன்கேஸ் இப்போ விஜய் அவர்கள் பாட்டு போட்டாலே பார்க்கக்கூடிய துருவிஷ்ணு இப்போ இருந்திருந்தாங்கன்னா, அந்த பதவி இருக்கும் பொழுது இருந்திருந்தாங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? பட்டாசு அடிச்சிருப்பாங்க. அப்படியே இந்த வெளி பட்டாசு அடிச்சிருப்போம். அப்பா மகனும் சேர்ந்து அப்படி கொண்டாடி 2 பேரும் கொண்டாடி இருப்போம். அவ்வளவு பிடிக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு மாமாவா பார்த்து பண்ணிட்டோம். அந்த முதல்ல இருந்தே நானும் விஜய் ஃபேன் தாங்கண்ணே, அக்காவும் விஜய் ஃபேன் தான். நான் சும்மா எங்க அக்காவை கடுப்பேத்துறதுக்காக சும்மா எனக்கு பிடிக்கலன்னு சும்மா விளையாட சொல்லிட்டு இருப்பேன். ஆனா விஜய் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதுதான் அங்கேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னாரு, வீட்டுல இருக்கக்கூடிய நண்பிஸ் என்னோட குட்டி நண்பாஸ்னாங்க. தம்பிக்கு எப்படி இருந்து பிடிக்க ஆரம்பிச்சது? ஏன்னா அது கனெக்ட். அவன் பிறந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 6 மாசம் இருக்குங்க. ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்து ஒரு 4 மாசம் இங்க
ஒரு மாசம்னாமா ஒரு 5.5 மாசம் இருக்குங்க. ம், ம். இவங்க என் வீட்டுக்காரம்மா எங்க வீட்டுக்காரம்மா நான் அந்த வீட்டுல பேட்டி ஆமா, அந்த எடுத்தீங்க, வீடு. அந்த வீட்டுல பேட்டி எடுத்திருக்கும் போது எங்க வீட்டுக்காரம்மா காலைல படுக்க வச்சுட்டு பாட்டிட்டு ஆப்போசிட்ல டிவி ஓடிட்டு அந்த லியோ பாப்பா படம் ரிலீஸுங்க. ஓகே. அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குது. நான் ரெடி தான் வரவான்ட்டு அதுக்கு தனியா கால் ஆடிக்கிட்டு இருக்கிறான். ம், ம். கால் ஆட்டுறான், கை ஆட்டுறான், இந்த மாதிரிலாம் ஆட்டிட்டு இருந்தாங்க. ம், ம், ம். அப்படி இருந்து பிடிக்க ஆரம்பிச்சு. அப்ப இருந்தே அவனுக்கு பிடிக்கும். ஓகே. இப்போ இந்த எலெக்ஷன் கவுண்ட்ல வரும்பொழுதா இருக்கட்டும், எல்லா விஷயங்களா இருக்கட்டும், உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். மகிழ்ச்சி தாங்க. விஜய் சார் சிஎம் ஆனதா அவங்க ரியாக்ஷன் என்ன வருது? தெரியும். சந்தோஷம் தான். அப்படியா? சிஎம் வயசு தான் விஜய். ஓகேவா? நீ கட்டில் வந்து சந்தோஷமா இதேதான். ஓகே தான். இப்போ 41 பேரோட குடும்பம் இருக்காங்களப்பா. அவங்களோட அந்த 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 குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், இறந்தவங்களோட ஆசீர்வாதம்லாம் இருக்கு. அதையும் இன்னும் வந்து சிலர் நீங்க சொன்ன மாதிரி அந்த கமெண்ட்ஸ் காசுக்காக அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் மீறி அவர் அங்க உட்காந்துருக்காரு. எப்படி பாக்குறீங்க அந்த நடவடிக்கையில? ஏன்னா 717 மதுக்கடைகளை மூடியிருக்காங்க. பார்க்கும் பொழுது நம்ம ஒரு மனுஷனை எதிர்பார்த்தோம், அவர் நம்ம நினைக்கிறத பண்றாரா அப்படின்னு மகிழ்ச்சியா இருக்கா? இப்போ எங்க அம்மா நினைச்சது நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. எப்படி என்ன நினைச்சு? கண்டிப்பா வரணும், ஜெயிக்கணும், இது மாறணும். நாங்க வந்து எப்படி சொல்ற, மனசால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மாறணும். அது கண்டிப்பா இவர் வந்தாதான் நடக்குன்னு உறுதியா நானெல்லாம் உறுதியா இருந்தேன். நான் வரணும்ன்ற உறுதி பண்ணிட்டேன் அப்பவே. ஓகே. இல்ல அதான் 717 ஒயின் ஷாப்பை முடியிருக்காரு. அதுக்கப்புறம் 200 யூனிட் கரண்ட். ஏன்னா இவருக்கு எதுவுமே தெரியாது. இவர் கூட சுத்துற கூட்டம் எல்லாமே சொல்றதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்ப நான் ஒண்ணு நினைப்பேன், நீங்க ஒண்ணு நினைப்பீங்க. உங்க நடவடிக்கை கொஞ்சம் பேருக்கு பிடிக்கும், என் நடவடிக்கை கொஞ்சம் பேருக்கு தான் பிடிக்கும். இப்ப அவர் நடவடிக்கை நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த இதுதான். அதுல வந்து ஏன்னா ஜெயிச்சவங்க உறுதியா அந்த இதுல நல்லதை பண்றவங்க வந்தா நல்லது. நல்லதை பண்ணணும். நல்லது பண்ணிட்டாரு. அடுத்த சீமை இவர் தான். யாருமே அசைக்கவே முடியாது. ஒரு துண்டு கூட இப்படி அப்படி அசையாது. ஒரு சீட்டு கூட இப்படி அசையாது. இல்ல அதான் இன்ன வரைக்கும் நேர்ல வந்து பாக்கல. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒரு அவருக்கு உரிய. ஆனா இப்ப முதையா இருந்தா கூட எங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கலாங்க. இப்ப அவரும் முதலமைச்சருங்க. அவருக்கு 1000 வேலை இருக்குங்க. அவரு அது ஆரம்பத்துல இருந்து அவர் சொல்லிட்டாருங்க. அவர் ஆரம்பத்துல சொல்லிட்டாரு, எனக்கு குறிப்பிட்ட காலம் கொடுங்க. ஏன்னா நான் இப்பதான் வந்திருக்கிறேன். இந்த குறிப்பிட்ட காலத்தை நான் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன இருந்தாலுமே நான் பண்ண முடியும். ஏன்னா அவரு சொல்றது வந்து சொன்னாங்க, உடனே எடுத்தோடனே பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் மட்டும் எனக்கு கொடுங்க. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு உரியது என்னென்னமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுப்பேன். நேர்ல சந்திச்சதுல இருந்து உள்ள யதார்த்தமா தான் இருக்காரு இல்லம்மா? அவரு யதார்த்தமா தான் இருக்காரு. ஏன்னா யதார்த்தமா இருந்ததுனால தாங்கன்னு அவ்வளோ பெரிய நடிகர்னு அவர் நினச்சிருந்தா சரி என்ன 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் படத்தை நடிக்க போகிறேன்ட்டு போயிருக்கலாம். வந்து இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம், இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த நார்மல் சேரில் உட்காந்துருக்கோம்னா இதே சேர் தான் அவருக்கும் அவருக்கும் அதே சேர் தான் போட்டிருக்காங்க. அந்த சேர்லேருந்து இறங்கி வந்து பையனோட ஃபோட்டோ வாங்கி கொஞ்ச நேரம் உட்காந்து அவர் அழுதுட்டு அந்த பையனோட ஃபோட்டோவை அந்த சேர் மேலே வச்சுட்டு கீழே இறங்கி வந்து வீட்டுக்காரம்மா காலில் விழுந்துட்டார். வீட்டுக்காரம்மா காலில் விழுந்து சரிம்மா என்ன மன்னிச்சுக்குமான்னு சொல்லிட்டு அவர் விழுந்துட்டாரு. நானும் எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா அவங்கெல்லாம் சுற்றி ஒரு 10 பேர் இருப்போம். நாங்களாம் என் வீட்டுக்காரம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க அழுதுட்டு இருக்காங்க. நாங்கள்லாம் 10 பேர் எந்திரிச்சிட்டோம். வெளியே எந்திரிச்சிட்டு நான் உழுவாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா அவங்கெல்லாம் பிடிச்சி தூக்குறோம். அப்போ கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. இருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படியே தான் நிற்கிறாரு. மறுபடியும் நாங்கள் தூக்குறோம். எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சு நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கிறேன், பாலிசி போட்டு கொடுத்தாருங்க. குடும்பத்துக்கு எனக்கும் என் வீட்டுக்காரம்மாவுக்கு பாலிசி போட்டு கொடுத்தாரு. உங்களுக்கு தேவையான வசதி நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னாரு. அது மாதிரி அந்த மாதம் 5000 ரூபா பணம் போட்டு விடுறது வந்து வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து அது வந்து வந்துட்டு இருக்குதுங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு ஒரு 2 மாதத்துக்கு மட்டும் வரலைங்க. அப்போ சொல்லிட்டாங்க, அம்மா அது எலெக்ஷன் டைமுமா வராதுங்கம்மா,
அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி, அம்மா அமௌண்ட்டு 2 மாதத்துக்கு வராதுங்கம்மா, 2 மாதத்துக்கு வராதுங்கம்மா, இது நீங்கள் எதுவும் தேடாதீங்க, ஏன்னா அது எலெக்ஷன் டைமு வராதுங்கம்மா அப்படின்னு சொன்னோம். அம்மாவும் சொல்லிட்டாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல கண்டிப்பா முதல்வர் விஜய் அவர்களா வந்து, ஏன்னா இப்போ நடிகர் விஜயா இருந்தாரு, கட்சி தலைவரா இருந்தாரு, இப்போ முதல்வரா இருக்கு, மிக விரைவில் கரூர்ல வந்து உங்களா சந்திப்பாருப்பா, அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த இடத்துல நான் உனக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அக்காவோட பொண்ணு வந்து சமீபத்துல இறந்ததா கேள்விப்படுறோம். நிறைய அதுல சில விஷயங்களா இருக்கா, நம்ம கேள்வியா நான் வச்சிருக்கேன், உங்களால முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்க. ஏன்னா அவங்க நடந்ததுதான் சொன்னாங்க. அந்த நேரத்துல நான் பார்த்திருக்கேன் அந்த பொண்ணு, அவங்களுக்கு அப்பயே முகம்லாம் வீங்கிதான் இருந்துச்சு. ஸோ நார்மலான ஒரு விஷயம் தான் நீங்க இருந்து இது பண்ணீங்க. இப்போ அக்காவோட மனநிலை என்னவா இருக்கு, என்ன நடக்குது அங்க அவங்கள சுற்றி? இப்ப வந்து எப்படின்னாங்கன்னா, நாங்க அப்போதைக்கு நினைச்சோம் வந்து அக்காவோட சரி, இப்போ பொண்ணுக்கு சரி சும்மா லைட்டா கொப்பளம், அக்கா வந்து அப்பயுமே அடிபட்டு வந்தப்ப அக்கா பொண்ணு தூக்கிட்டு போகும்போது அந்த கண்ணு கிண்ணில வெளியே வந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு ஒரு டீ கடையில் கொடுத்து தண்ணியெல்லாம் கொடுக்கவும் கொஞ்சம் நார்மல் ஆன மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குதுங்கண்ணா. ஒரு போலீஸ்காரங்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அந்த வெளிச்சாம்பரத்துலேருந்து தண்ணா ஒரு டீ கடை ஒன்று இருக்குங்கண்ணா. அந்த டீ கடையில் நின்றுருக்காங்க. டீ கடையில் நின்று ஒரு போலீஸ்கார அக்கா தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அவங்க எங்கள் மாமாலாம் போன உடனே இது மாதிரி அவங்க அப்பா தான் சொல்லிட்டுனா அனுப்பிவிட்டாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 3 மணி நேரம் என் பையனை தேடிட்டு இருக்காங்க. அக்கா பொண்ணு, பையன், அக்கா, மாமா 4 பேரும் தேடி இருக்காங்கன்னு. நான் அங்கே ஆஸ்பத்திரியில் இது மாதிரி நான் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணோடனே இவங்க 4 பேர் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. அக்கா வந்து ஆஸ்பத்திரிக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போதே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுவும் அக்காவையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. இது அக்கா பொண்ணையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. சரி, இன்ஃபார்ம் யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. இது எங்கள் அக்கா சொல்லிருச்சு, இது மாதிரி துரு விஷ்ணு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லவும் அக்காவுக்கு இன்ஃபார்ம் பண்ணவும் அக்கா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஆள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஓபி சீட்டில் எழுதி வச்சுட்டாங்க. 2 பேருக்குமே ஓபி சீட்டு எல்லாம் எழுதிட்டு அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நான் போகிறேன், என் தம்பி பையன் இறந்துட்டான், நான் தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு அக்கா வந்துட்டாங்க. அக்கா பொண்ணு வந்துட்டு எல்லாம் பண்ண வேலையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் நல்லா தான் இருந்தோங்கண்ணா. நல்லா தான் இருந்து அந்த பிள்ளையும் அப்படி இப்படின்னு. ஆனால் அங்கே அப்பப்போ காய்ச்சல் வருங்கண்ணா. காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரிக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 30 நாள் என்னம்மா, 1 மாதம் கழிச்சுங்கண்ணா. கரெக்டாக ஒரு மாதம் 7 நாள் கழிச்சுங்கன்னா 2 மணிக்கு நான் இங்கே தான் தூங்கிட்டு இருக்கேங்கண்ணா. இந்த இடத்துல தான் வீட்டில் தான் தூங்கிட்டு இருக்கேன். அம்மாவும் இங்கே வெளியே உட்காந்துருக்காங்க. இது மாதிரி பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சுமான்னு சொல்லி அக்கா கூட்டிகிட்டு போனோம். அக்கா ஃபோன் பண்ணாங்க. நானும் அம்மாவும் அங்கே போயிட்டோம். நானும் அம்மாவும் போன உடனே, என்னடா அக்கா பொண்ணுக்கு ஃபிக்ஸு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபிக்ஸு தானே, சரி எங்கள் அப்பாவுக்கும் வருங்க அடிக்கடி, சரி அதை நிறுத்திடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போனால் அப்பயும் நிற்கலைங்க. சரின்ட்டு மறுபடியும் போனால் அப்போலோ ஆஸ்பத்திரி வரைக்கும் கூப்பிட்டு போனோம். அப்போலோ ஆஸ்பத்திரிலையும் முடியாதுங்க, நீங்கள் ஜிஹெச் கூப்பிட்டு போங்கண்ணா. ஜிஹெச் அவங்க ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும்னு சொன்னாங்க. அது இல்லாமல் ஜிஹெச் கொண்டு போகிறேன், ஜிஹெச் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜிஹெச் கூட்டிகிட்டு போனவுடனே அங்கே இருந்துக்கிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எல்லாம் ரத்த டெஸ்ட் அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னோன்னே, சரி ரத்த டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்காமான்னு சொல்லி டாக்டர் அம்மா தான் கேட்டாங்க. நானும் எங்கள் அம்மா தான் நின்றுருக்கோம் ஃபஸ்ட்டு. எங்ககிட்ட தான் சொல்கிறாங்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நானும் சொல்கிறேன், அம்மாவும் சொல்கிறாங்க. இல்லைம்மா ஏதோ கிட்னியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல், அந்த ரத்த டெஸ்ட்டில் வந்திருக்குது அப்படின்னும் அன்னைக்கு மத்தியானமே இன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கம்மா, நீங்கள் திருச்சி ஜிஹெச் கூப்பிட்டு போயிருங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு கிட்னி, டயாலிசிஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டாங்க. அங்கே திருச்சிக்கும் அன்னைக்கு 2 மணிக்கெல்லாம் 2 மணி உண்டமா 3:10 கொண்டு போயிட்டாங்க ஜிஹெச். திருச்சி கூப்பிட்டு போயிட்டாங்க திருச்சி ஜிஹெச்சுக்கு போய் பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாகவே எல்லாம் இருந்துட்டாங்க. அக்காவும் வந்து என்ன நினச்சிட்டாங்க, எங்கள் அக்கா பொண்ணு வந்து துடிக்கிறத பார்த்துட்டு, என் தம்பி பையனை கூப்பிட்டு போய் கொன்னதுக்கு இது இப்படி என்னை நினைக்கிறியா, என்னை இப்படி நினைக்கிறியா சாமின்ட்டு போய் சாமிகிட்ட போய் அக்கா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த மாதிரி நான் நினச்சதே கிடையாதுங்க. ஏன்னா எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிற ஆள் வந்து என் பையனை கூட்டிகிட்டு போய் கொல்லணும்னுலாம் யாரும் நினச்சிருக்க, எப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க.
எல்லா இடத்த கூட்டிட்டு போற ஆளு தான். அந்த இடத்துல போய் நான் போய் அது வந்து சொல்றது வந்து நன்றி கெட்டத்தனம். எங்க அக்கா தான் என்னை கூட்டினு என் பையனை கூட்டு போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நன்றி கெட்டத்தனம். அதை நான் எங்க அக்காட்ட இன்னுமும் அந்த ஒரு வார்த்தை கூட நான் கேட்டதே கிடையாது. அந்த ஒரு வார்த்தை கூட அவங்க அங்கே போய் எல்லாம் இதெல்லாம் போய் பேசி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக எனக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை தானேம்மா, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எங்கள் மாமா தான் ஃபோன் பண்ணாரு, எங்கள் அக்கா கூட ஃபோன் பண்ணல. இந்த பாருங்க, இந்த வயசுல இருந்து அது ஒட்டிக்கிட்டு இருக்குது இவகிட்ட. பொண்ணு இறந்துருச்சு. இந்த வயசுல இருந்து இவ ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு வயசு 1.25 வயசு அப்ப ஏது 9 நாள். அப்ப இருந்து அவகிட்ட நல்லா ஒட்டிக்குவா. அதனால எங்க போனாலும் ஞாயிற்றுக்கிழமைன்னா மத்தியானம் 12 மணி 1:30 தான் வீட்டுல வருவா. பெரிய அம்பலாட்டம். இல்ல எனக்கு ஏன் இதை நான் கேட்கணும்னா, இப்போ ஒரு இன்னொரு இழப்பும் நடந்திருக்கு. ஏன்னா இதுல இருந்து நீங்க துருவிஷ்ணுல இருந்து இன்னும் மீளல, இன்னும் பாப்பா அப்படின்றப்போ இன்னும் வயசுக்கு வர பிள்ளைங்கண்ணா. அது வயசுக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணி 4 மாசம் கூட இல்லைங்கண்ணா. 4-5 மாசம் கூட இல்லைங்கண்ணா. அதான் பாப்பா அப்படின்றப்போ சிலர் மறுபடியும் அந்த தரங்கட்ட சில செய்யதான் கண்டிப்பாங்க. இவங்க வந்து இப்ப சொல்றாங்க, இப்ப அந்த பெண்ணு இறந்ததையும் அந்த கூட்டத்தை காரணம் காட்டுறாங்களா சில சொல்றாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஒரு வெறுப்பு இருக்கு. அது வெறுப்பு இருக்குதுங்கண்ணா. அது வந்து சொல்றவங்க நான் சொன்னேங்கண்ணா, ஆரம்பத்துல சொன்னேங்கண்ணா, இந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு. அதுவும் திருப்பியே சொல்லும் போது அவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் தாங்க. நீங்க சொல்ற அதே வந்து அவங்க குடும்பத்துக்கு நடக்கும்போது அவங்களுக்கு தெரியும் அந்த அருமை. ஏன்னா இப்போ அக்காவை பார்க்கும்போது அதான் சொல்றாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டது அவங்க. கண்டிப்பாங்க. அத வெளியே சொல்றது இல்லைன்றது மாற்று கருத்தே இல்லை. நான் சொல்றேன், அவங்க உடைய வேணாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த கமெண்ட்ஸ் அதனாலதான் எனக்கு கமெண்ட்ஸ் நான் பார்க்கறதே கிடையாது. நான் என் பையன் இறந்தப்ப இவனுக்கு என்ன, இவனுக்கு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வருதுன்ட்டு கூப்பிட்டு போய் சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்கண்ணே. அதோட விட்டாங்கண்ணே கமெண்ட்ஸே. நான் அதை நான் கண்டுக்கிறதே இல்லை. நான் சொல்றவங்க நீங்க சொல்லிக்கோங்க. பின்னாடிதான் அறிவிச்சாங்க. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு எப்படின்னா தெரியும், குடும்பத்துக்கு ஏதாவது அவங்க பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடிதான் அறிவிச்சாங்க. 2:30 மணிக்கு ஃபோன் பண்றாங்கண்ணே. 2:30 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. பொண்ணு இறந்துருச்சுங்கும் போது நான் தாய் மாமாங்கண்ணே. எனக்கு அந்த இடத்துல வந்து இப்பதான் ஒரு உசுரை தூக்கி கொடுத்தோமே, அந்த குழிக்குள்ள போயிட்டு என் பையன் என் பையன் அந்த குழியில இருக்கானே, என் அக்கா பொண்ணு இந்த குழியில இருக்காங்க. ஒரு 2 அடி கேப் தாங்கண்ணா இருக்கும். நான் கேட்டு பறிச்சு வச்சாங்க. என் பையன் பக்கத்துலயே எங்க அக்கா பொண்ணை போச்சுருங்க, பாதுகாப்பா அது இருக்கும்னு சொல்லி கேட்டு போச்சுங்க அந்த இடத்துல. கொஞ்சம் சீக்கிரமா நீங்க மீண்டு வாங்க. 2 பேரும் எங்கேயும் போல, உங்களோட தான் இருக்காங்க. தம்பியும் உங்களோட தான் இருக்கான், பாப்பா உங்களோட தான் இருக்காங்க. நீங்க கொஞ்சம் மனம் தராம தைரியமா இருங்க, சரிங்களா? அக்காவுக்கு தைரியம் சொல்லுங்க. கண்டிப்பா கூட பாத்துக்கங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிப்பா. சரி, தேங்க்யூம்மா, தேங்க்யூ.